ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபில்ம் ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், டான்ஸ் கோரியோகிராஃபர் அண்ட் சிங்கராகவும் இருக்கக்கூடிய ஒரு மல்டிபிள் டேலண்டடான ஆக்டர் ஹரிகுமார் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் என்னென்ன படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, என்ன படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் என்ன படங்களில் சிங்கராக இருந்திருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவர் முதலாக நம்ம தமிழ் திரையுலகத்தில் 1991 வெளியாகி மக்கள் கிட்ட வேற லெவலில் பயங்கரமாக ஹிட்டான நம்ம முரளி அவர்களோட நடிப்புல வெளிவந்த இதயம் அப்படிங்கிற படத்துல பூங்கொடிதான் பூத்ததமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். இந்த சாங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடி ஆடுற மாதிரியான ஒரு சீன் வந்திருக்கும். ஸோ இதுதான் அவரோட தமிழ் திரையுலகத்தின் தொடக்கமா இருந்திருக்கு. அண்ட் இது மாதிரி 1991 இருந்து இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த 3 லாங்குவேஜ்லயும் 100க்கும் அதிகமான படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு அண்ட் டான்ஸ் கோரியோகிராஃபரா இருந்திருக்காரு. ஸோ இப்போ இவர் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் 1994 ராதா ரவி அவர்களோட நடிப்புல வெளிவந்த இளைஞர் அணி அப்படிங்கிற படத்துல முரளி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் 1995 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்ச பாஷா அப்படிங்கிற படத்துல நான் ஆட்டோக்காரன் அப்படிங்கிற பாடல்ல ஒரு டான்ஸரா இருந்திருக்காரு. அண்ட் அதே இயர்ல வேற லெவலில் ஹிட்டான முத்து அப்படிங்கிற படத்துலயும் ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படிங்கிற பாடல்ல இவர் டான்ஸரா இருந்திருக்காரு. அண்ட் 1997 அருணாச்சலம் அப்படிங்கிற படத்துல அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா அப்படிங்கிற பாடல்ல இவர் டான்ஸரா இருந்திருக்காரு. அண்ட் 1998 நம்ம சூர்யா, முரளி, ஜீவிதா சர்மா, சங்கீதா இவர்களோட நடிப்புல வெளிவந்த காதலே நிம்மதி அப்படிங்கிற படத்துல காதலே நிம்மதி அப்படிங்கிற ஒரு சாங்ல இவர் டான்ஸரா இருந்திருக்காரு. அண்ட் 1999 நம்ம பிரபுதேவா மற்றும் கீர்த்தி ரெட்டி இவர்களோட நடிப்புல வெளிவந்த நினைவிருக்கும் வரை அப்படிங்கிற படத்துல ஓ வெண்ணிலா காதல் அப்படிங்கிற பாடல்ல இவர் சிங்கரா வர மாதிரியான ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே இயர்ல நம்ம பிரபுதேவா, சிம்ரன், ராதிகா இவர்களோட நடிப்புல வெளிவந்த டைம் அப்படிங்கிற படத்துல ஸ்ரீனிவாச மூர்த்தியோட ஃப்ரெண்டா இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் சைடு ஆக்டரா மட்டுமே இருந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா நாமளே ஒரு மூவியை டைரக்ட் பண்ணி அதில் ஹீரோவை ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அண்ட் இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் மூவி. அது மட்டும் இல்லாம இந்த மூவிக்கு இவர் தான் டான்ஸ் கோரியோகிராஃபராகவும் இருந்திருக்காரு. அண்ட் இந்த மூவில ஹீரோயினா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல இவர் ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ, இந்த கார்த்திகா அப்படிங்கிற ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பயங்கரமா ஹிட் ஆனாங்க. ஸோ இவங்க ஒரே ஒரு பாடல் மூலமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி எல்லாத்துலேயும் ரொம்பவே பிரபலமாக தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் கருவா பையா அப்படிங்கிற பாடல். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கருவா பையா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமும் கிடைச்சிருக்கு. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வாங்கி வந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஓரளவுக்கு நல்லாவே கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ரைட்டரான சஞ்சய் ராம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் நிறையவே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா இருந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறையவே படங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அப்படிங்கிற படம். அண்ட் 2007 பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு படத்தில் நடிக்க சான்ஸ் கிடைக்குது. இந்த மூவியோட டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்ராமன் அப்படிங்கிறவர். அண்ட் பொன்ராமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி தான் ஃபர்ஸ்டா டைரக்ட் பண்ணுற ஒரு மூவி. ஸோ தூத்துக்குடியில் ஹரிகுமார் அவர்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இந்த படத்துக்காக இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெயில் படத்தில் ஒரு முக்கிய கதாநாயகியா இருந்த பிரியங்கா நாயரை இந்த படத்தில் லீட் ரோலில் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த மூவி ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி. இந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா நாசர், ஆதித்யா, MS பாஸ்கர், சுஜா வர்ணி, விஜய் பாபு இது மாதிரி நிறைய பேர் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவிக்குமே பாத்தீங்கன்னா நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. இந்த மூவில ஹரிகுமார் அவர்களோட ஆக்டிங் வேற லெவல்ல சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த மூவி வந்து 2007 வெளியான நான் அவன் இல்லை, 2004 வந்த மன்மதன், 1979 வந்த கல்யாணராமன் இந்த 3 படங்களை கலந்த கலவையை எடுத்திருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பிளேவை பற்றி நெகட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மிக்ஸ்டான ரிவ்யூ வாங்கி ஆவரேஜான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண திருத்தம் அப்படிங்கிற படம். அண்ட் 2009 பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் தெரியாத நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் இவரை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவி. அண்ட் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா யுரேகா அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் டைரக்டட் மூவி. அண்ட் இந்த படத்துல அனுயா, கார்த்திகா, ராதா ரவி, காதல் தண்டபாணி, ராஜ் கபூர் இது மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவில லீட் ரோல் ஆக்ட் பண்ண எல்லாருமே பாத்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மூவில ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வேற லெவலில் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பாசிட்டிவ் ரிவ்யூவா கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்கக்கூடியது அதோட கிளைமேக்ஸ் சீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கு. அதுதான் மதுரை சம்பவம் அப்படிங்கிற படம். ஸோ இதுதான் இவரோட தேர்ட் மூவி. அண்ட் 2011 ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி வந்து ஒரு ஆக்ஷன் மூவி. அண்ட் இந்த மூவியில் அருந்ததி, ரவிசங்கர், சூரி, எல் ராஜா இது மாதிரி நிறைய பேர்
ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஞானம் அப்படிங்கிறவங்க இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனலரசு அப்படிங்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியுமே மிக்ஸ்டான ரிவ்யூ வாங்கி ஆவரேஜான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண ஒரு மூவி தான். ஸோ இதுதான் இவரோட 4th மூவியான போடி நாயக்கனூர் கணேசன் அப்படிங்கிற படம். அண்ட் 2015 ஒரு மூவியில் ஹீரோவை ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியை ஷமி திருமலை அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ராமையா சினி கிரியேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் ஹரிகுமார், மம்தா இவங்க 2 பேரும் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவி ஒரு ரொமான்டிக் கிரைம் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூவியை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2015 தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிலீஸ் பண்ண 2 நாள்லேயே இந்த படத்தை தேட்டர்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் திரும்பவும் 2016 இந்த மூவியை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் நிறையவே வாங்கியிருக்கு. அதுதான் இவரோட 4th மூவியான காதல் அகதி அப்படிங்கிற படம். அண்ட் ரீசெண்டாக 2023 இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியில் ஹீரோவை ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. அண்ட் இந்த மூவியை JVR அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் வெற்றிவேல் சினிமாஸ் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ரோஷன் பஷீர், ராதா ரவி, ரவி மரியா, மனோபாலா, அருள்தாஸ், கௌசல்யா இது மாதிரி நிறைய பேர் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படமுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிஷியஸ் ஸ்கிரிப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்தியிலேருந்து இதுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதுதான் இவரோட 5th மூவியான சான்றிதழ் அப்படிங்கிற படம். ஸோ இப்போ இவர் என்னென்ன படங்களில் டான்ஸ் கோரியோகிராஃபராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2001 நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த நரசிம்மா அப்படிங்கிற படம். அண்ட் 2002 ஷாம், மீரா, ஜாஸ்மின் இவர்களோட நடிப்பில் வெளிவந்த பாலா அப்படிங்கிற படம். 2005 சோனியா அகர்வால் மற்றும் ஸ்ரீகாந்த் இவர்களோட நடிப்பில் வெளிவந்த ஒரு நாள் ஒரு கனவு அப்படிங்கிற படத்தில் இவர் டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே இயரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னா மற்றும் மீரா ஜாஸ்மின் இவர்களோட நடிப்பில் வெளிவந்த கஸ்தூரிமான் அப்படிங்கிற படத்தில் இவர் டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இவர் 2022 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவி. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 2012 சவுத் கொரியனில் ரிலீஸ் ஆன பேட்டா அப்படிங்கிற ஒரு படத்தை ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மூவியில் பிரபுதேவா, சம்யுக்தா ஹெக்டே இவங்களாம் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி ராவ், யோகி பாபு, சத்ரு, அர்ஜய் இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட்டிங் ரோல்லையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியை ஸ்டூடியோ கிரீன் மூலமாக KE ஞானவேல் ராஜா அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய வாங்கியிருக்கு. அதாவது இந்த படத்தில் அம்மா பையனோட சென்டிமெண்ட் ரொம்ப அழகாக சூப்பராக காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும், ஆனால் ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கு சென்டிமெண்ட் மட்டுமே பத்தாது அப்படிங்கிறத நெகட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணது நம்ம ஹரிகுமார் அவர்கள் தான். இதுதான் இவர் செகண்டாக டைரக்ட் பண்ண தேல் அப்படிங்கிற படம். அண்ட் இந்த படத்தில் தேலு தேலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கும் பாடியிருக்காரு. ஸோ நம்ம ஹரிகுமார் அவர்கள் டைரக்ட் பண்ண ஆக்ட் பண்ண எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹரிகுமார் அவர்கள் இவ்வளோ டேலண்டடான ஒரு பர்சன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருந்து தான் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.